தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நல்ல ஆஜானு பாகுவா கட்டுமஸ்தா நம்ம ஒரு நடிகரை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும்னு வைங்க. அவங்கள அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. வெளியில் பொது வெளி வரும்போதெல்லாம் அப்படியே இருக்க மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தவங்கள நம்ம சடனாக ஒரு மாதிரி மெலிந்த தேகமாக இல்லைனா முகம் ஃபுல்லாக வயதான தோட்டத்தில் பார்த்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்கும்ல, இவர் இப்படி கிடையாது அப்படின்ட்டு. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற மாதிரி பதற ஆரம்பிப்போல. அது போல் இப்போ இந்தியா நடந்துட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக நார்த்தில் நடிகர் சல்மான் கான் இருக்கார்ல, அவர் தோற்றம் சார்ந்தா சொல்கிறேன். இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். அறுபது வயதான சல்மான் கான். அவர் வயசு இப்போ தான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 60 ஆயிடுச்சு அவருக்கு. இது வரைக்கும் திருமணமே பண்ணிக்கலங்க. இன்னும் பேச்சுலராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சல்மான் கான் அவர்கள். அங்கெல்லாம் இவங்க பெரிய தலைக்கட்டு. சவுத்தில் எப்படி சூப்பர் ஸ்டார்ஸாக இருக்காங்க சில பேர், இதுமாதிரி நார்த்தில் இவர் பெரிய தலைக்கட்டு. 2 படங்கள் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதில் ஒரு படம் பார்த்தீங்கன்னா மாத்ருபூமி, இன்னொரு படம் நயன்தாரா அவர்கள் இருக்காங்களே, இவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மொத்தம் 2 படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மும்பையில் ஒரு அரசு விழா ஒன்று நடந்துச்சுங்க. அதில் இவரை கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க. சல்மான் கானை கிளம்பி போனாப்புல. நாம் எப்படி பார்த்த சல்மான் கானை இப்படி பார்த்தோம் அந்த ஈவெண்ட்டில். எப்போவுமே அவர் போகிற ஷர்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, சுருக்கத்தை நீங்கள் தேடணும், கிடைக்காது. ஏன்னா பாடி அவ்வளோ பல்காக இருக்கும். அந்த ஷர்ட்டே கிட்டத்தட்ட டிஷர்ட் மாதிரி இருக்கும் அவர் வேர் பண்ணார்னா. அப்படி இருக்கிறனால கட்டமோ சாதாரண பாகம் இருப்பாப்புல. ஆனால் அந்த ஈவெண்ட்டுக்கு வந்த இவரோட தோற்றம் இப்படி தாங்க இருந்துச்சு. முகமே பார்த்தீங்களா ஒரு மாதிரி எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு, குடிசை புனரமைப்பு ஆணையத்தில் தரவு அண்ட் ஐடி சர்வர் அறை இருக்குல்ல, இதை திறந்து வைக்கிற ஈவெண்ட் தான் நடந்துச்சு. அதுக்கு தான் சல்மான் கான் வந்தாப்புல. வந்த கையோடு இந்த திட்டத்தில் பயனடைவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வீடுகளோட சாவியவும் இவர் கையில் கொடுத்தாரு. இவர் கையாலே வழங்கினார் எல்லா சாவிகளையும். இந்த வீடு சமூக வலைதளத்தில் வைரல் ஆச்சு. ஓகேப்பா, நல்ல ஈவெண்ட்டு கூப்பிட்டுருக்காங்கப்பா இவரை அப்படின்னு நினச்ச ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஏன் இவ்வளோ மெலிஞ்சு போயிட்டாரு, வயதான தோற்றம் இவ்வளோ ஹெவியாக தெரியுது, இதுக்கு முன்னாடி தெரிஞ்சது இல்லையான்னு அப்படி பச்சாதாபமாக பார்க்குறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு அந்த வீடியோவால். ஒரு சாதாரண நடிகர் அப்படின்னாலே அவரை ஃபாலோ பண்ணுற 100 கணக்கில் இருக்கிறவங்களே எவ்வளோ விஷயங்களை பேச ஆரம்பிப்பாங்க. இது போல் தோற்றத்தில் அவங்க திடீர்னு பார்த்துட்டாங்க அப்படின்னா, இவருக்கு தான் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்காங்களே. அப்போ அவங்க இப்போ எந்தளவுக்கு டிபேட் பண்ணுவாங்க. நார்த்தில் போய் தான் பெரிய டிஸ்கஷனாக ஓடிக்கிட்டு இருக்கு. என்னென்னா, சல்மான் கானோட கண்ணை பாருங்கள், அதுவே ரொம்ப சோர்வாக தெரியுது. ஸோ அவர் ரொம்ப பலவீன மாட்டார் போல இருக்கு. என்ன காரணமாக இருக்கும்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் உண்மை என்னென்னா, விவாதிச்சுட்டு இருக்க ஒருத்தருக்கு அந்த இஷ்யூ என்னென்னு தெரியாது. ஆனாலும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம், இல்லைங்க வயசாகுதுல்ல, உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கோம், ஏதாவது உடம்புக்குள்ளே பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அதுதான் வெளிப்புற தோற்றத்தில் இப்படி எதிரொலிக்கிறதா. இன்னும் சில பேர், எல்லாம் சல்மான் கானோட ஃபேன்ஸ் தான் மேக்ஸிமம். அண்ட் உடம்பு சரியில்லாத அவரை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும்னு அவருக்காக ப்ரே பண்ணுறவங்க, அவருக்காக ப்ளஸ் பண்ணுறவங்க, ப்ரேயர்லேயே ப்ளஸ்ஸிங்கை கலந்து பண்ணுறவங்கன்னு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க. இன்னொரு தரப்பு, அவருக்கு வயசு ஒரு 60 தான், ஓகே ஏஜ் ஃபேக்டர் புரியுது. ஆனால் இது 60 வயசு ஆள் மாதிரி தெரிலங்க, 80 வயசு நபர் மாதிரி தெரியுதாரு. ஸோ அவரால் சரியாக நடக்கக்கூட முடியலன்னு இருக்க போது, ரொம்ப நடக்க முடியாமலாம் இல்லை, நல்லா தான் நடக்கிறார் நான் பார்த்த வரைக்கும். ஆனால் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப நடக்க முடியாமல் இருக்க மாதிரி தெரியுது. ஆன்டி ஏஜிங் மருந்துகள் இருக்குல்ல, இப்போது படங்களில் முகம் காட்டி நடிக்கிறவங்களோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு என்ன, அவங்களோட அழகு தான், வெளிப்புற தோற்றம் தான். அதை அவங்க கரெக்டாக பேணி பாதுகாக்கணும். அழகுன்றது நிறத்தை வச்சு சொல்லலை, கலையை வச்சு சொல்கிறேன். ஸோ அதை ஒழுங்காக பாதுகாக்கணுன்றதுக்காக அவங்க நிறைய பில்ஸ்லாம் எடுத்திருந்தாங்கன்னா, உடம்புல ஏதாவது அவங்க ஏற்றிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ ஒருவேளை வயசாக வெளியே தெரியும் போல இருக்கே, விளைவுகளை காட்ட ஆரம்பிக்கும் போல இருக்கே. அப்படி தான் சல்மான் கானோட ஃபேஸும் இந்த அளவுக்கு ஒடுங்கி போயிருக்கிறதாவும், கழுத்து ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறதாவும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
இதில் இன்னொரு தரப்பு, இட் மீன்ஸ் சல்மான் கானை வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுவாங்கள அவரோட ஃபேன்ஸு, அவங்க சைடில் ஒரு பெரிய டிபேட்டு. என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்க, வயசானதை வெளியில் காட்டுறதுக்கு தைரியம் வேணும். அது இந்தியாவில் பெரும்பாலும் நடிகர்கள்ட்ட கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நடிகைகள் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுக்கறதே தவிர்த்துருவாங்க ஒரு ஏஜ் லுக்கு வந்துருச்சு அப்படின்னா. ஏன்னா அப்போ நம்மளை அப்படி பார்த்து எல்லாம் சிலாகிச்சாங்க ரசிகர்கள்லாம். இப்போ போயிட்டு நம்ம ஏஜ் லுக்கில் ஒரு மாதிரி தெரிஞ்சால் அவங்களே கஷ்டமாக இருக்குமென்ற மாதிரி அவங்க வேணும்னு புறந்தள்ளுவாங்க. இதில் ரஜினிகாந்த் சார் இருக்கார்ல, அவர் மட்டும் தான் விதிவிலக்கு இந்தியாவில் இருக்க நடிகர்கள்லையே. ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் இருந்தும் அவர் இன்னும் ஹீரோவாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் வயசுக்கே உண்டான தோற்றம் இருக்குல்ல, அதில் தான் ஃபுல்லாக இருக்காரு. படம் நடிக்கிறத போக மற்ற நேரங்களில் ஃபுல்லாக அவ்வளோ தூரம் அந்த ஒரிஜினல் தோட்டத்தில் இருக்கார். இந்த மாதிரி தைரியம் சல்மான் கானுக்கு இப்போ வந்திருக்கிறதா அவர் ரசிகர்கள் இந்த விஷயத்தை இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ டிபேட் ஒரு பக்கம் போயிட்டுருக்கா, அந்த வீடியோ வெளியே வந்த அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் செய்தியாளர்கள் இவர்கிட்ட மைக்கை போட்டாங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சல்மான் சிரிச்சபடி என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவங்கள பார்த்து, எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க, ஆனால் ப்ளீஸ் அந்த ஒரு கேள்வி மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டாருங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு கேள்வின்னு சொன்னார்ல, அது என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் இங்கே இவ்வளோ வயதான தோற்றமாக தெரியுறீங்க திடீர்னு? புரியுது, வயசுக்கேற்ற தோற்றம் தான், பட் ஆனால் நீங்கள் இப்படிலாம் இருக்க மாட்டேங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்களே, இப்போ என்ன திடீர்னு இந்தளவுக்கு? அப்போ இண்டஸ்ட்ரிக்கு முழுக்கா இல்லை இதுக்கப்புறம் வயசை மறைக்க முடியலன்ற விஷயமா என்னங்க எதுங்கன்ற மாதிரி அதை தானே கேட்க வந்திருப்பாங்க. இவர் வேணான்னு சொல்ல நினைப்பீங்க. ஆக்சுவலாக அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதை தாண்டி மாத்ருபூமி படம் இருக்குல்ல, அந்த படத்தோட அப்டேட்ஸ் ஆயிருந்தா கூட மேபி அவங்க கேட்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அதை இவர் நோன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை 2 தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லை எதுவாக இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த சொல்லணும்னா, எப்போ கல்யாணம் பண்ணி போகிறீங்க? பொதுவாக கேட்பாங்க 30 வயசை தாண்டினாலே, இங்கே 60 வயசு ஆச்சு. ஒருவேளை இந்த கேள்வி கூட மனசில் வச்சது சொல்லியிருக்கலாம். ஓகே ரைட்டு. இந்த மாத்ருபூமின்னு ஒரு படம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்களே. ஏன்னா இது போல் பெரிய பெரிய நபர்கள் சார்ந்து ஒரு செய்தியை வழங்கும் போது கூடவே சேர்த்து மக்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களையும் சொல்லிட்டா அந்த நியூஸ் முழுமை பெற்றோம். அந்த வகையில் இவர் நடிச்சிருக்க மாத்ருபூமி படம் இருக்குல்ல, அதை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் தான். இந்தியன்ஸ் கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நாட்டு அந்த படம் மாத்ருபூமி. மே வார் ரெஸ்ட் இன் பீஸ். ஆக்சுவலாக இந்த படத்தோட டைட்டில் இருக்குல்ல, இதுக்கு முதல்ல வச்ச ஒரிஜினல் டைட்டில் என்ன தெரியுமா? பேட்டில் ஆஃப் கல்வான். இது அந்த படத்துக்கு வச்சுருந்த ஒரிஜினல் டைட்டில். அப்போது 2020 வருஷம் இந்தியா வர்சஸ் சைனா இந்த கல்வான் வேலியில் டிஸ்பியூட் ஒன்று நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அங்கே துப்பாக்கியெல்லாம் பிரயோகப்படுத்தக்கூடாது, மற்றபடி அங்கே இருக்க கட்டகம்லாம் பிரயோகப்படுத்தலாமான்னு என்னென்னமோ பண்ணி பெரிய சண்டை ஒன்று நடந்து அதில் என்னென்ன விஷயங்கள் போச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆக்சுவலாக இந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த படமே. அப்பேற்பட்ட இந்த படத்துக்கு இந்த டைட்டிலை வச்சிட்டாச்சா, இப்போ சைனாவும் இந்தியாவும் கொஞ்சம் நெருக்கமாக இணைஞ்சிக்கிட்டு இருக்கால, ட்ரேட் ரிலேஷன்ஷிப் எல்லாமே தாண்டி கொஞ்சம் நெருக்கமாக போயிட்டுருக்கோமா, இந்த நேரத்தில் சைனாவில் இருக்க ஊடகங்கள்லாம் இந்த டைட்டிலை பற்றி பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னாங்க, இந்தியாவில் சைனாவுக்கு ஏதோ ஒரு படம் எடுத்திருக்காங்க, சல்மான் கானே நடிச்சிருக்காரு, ஸோ ஏதோ பெருசாக ஒன்று நம்மளை எதிராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அங்கே இருக்க ஊடகங்கள்லாம் ஊத ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக. இந்த விஷயம் பெருசாக வெடிச்சுதா, சரி இப்போ எதுக்காக ஜியோ பொலிட்டிக்கல் ஃப்ரிக்ஷன் பெருசாக நம்ம கொண்டு வரணும், அது வேணாம் அப்படின்ட்டு டைட்டிலை மாற்றுறாங்க. ஸோ முதல்ல வச்சுருந்த டைட்டில் பேட்டில் ஆஃப் கல்வான், இப்போ மாற்றிருக்கிறது மாத்ருபூமி மே வார் ரெஸ்ட் இன் பீஸ். ஓகே ப்ரோ, கல்வான் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க. இட் மீன்ஸ் அந்த இடத்துக்கு போனது, அப்புறம் பின்னாடி வந்து பேக்கப்பு லீட் பண்ணவங்கன்னு அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. சல்மான் கான் இல்லை நடிக்கிறாருன்னா ஒரு உண்மை ஸ்டோரி எடுத்து பண்ணுறாங்கனாக்கா ஒரு கேரக்டர் தானே அவர் பண்ண முடியும். அப்படி எந்த கேரக்டர்னு கேட்டிங்கன்னா, கல்வான் வேலி இஷ்யூன்னு வந்துட்டாலே இவரை மறக்க முடியாதுல்ல. அந்த டிஸ்பியூட்டை பேஸ் பண்ணி வேறு யாரும் இல்லைங்க, இந்தியன் ஆர்மியோட 16 பிகார் ரெஜிமெண்ட்டோட கமாண்டிங் ஆஃபீஸரான பிக்குமல்லா சந்தோஷ் பாபு. இவர் முகத்தை அப்பயும் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க, இதுக்கப்புறம் திரும்ப ஆழமாக நினைவில் வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கான்டென்ட்டுக்கு அப்புறம் இவர் தான் ஹீரோவே அந்த கல்வான் கிளாஸில். அப்பேற்பட்ட இந்த நிஜ ஹீரோவை தான் சல்மான் கான் அவர்கள் திரையில் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த இந்தியன் ஆர்மி கவர்னன் இருக்கார்ல, இவரோட கேரக்டரை சல்மான் அவர்கள் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண போகிறார்ல, அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக மாறிட்டாருங்க. அவரோட பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணி தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஃபுல்லாக. ஆக்சுவலாக இந்த கிளாஸில் பாபு அவர்களோட கான்ட்ரிபியூஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கடந்த 2020 வருஷம் ஜூன் 14 இது போல் அந்த PLA ட்ரூப்ஸ் இருக்குல்ல, அவங்க நம்ம எல்லைக்குள்ளே வந்து டென்ட்டு போடுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சோல்ஜர்ஸ் சும்மா இருப்பாங்களா? நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாம் முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துவோம், நம்ம எப்போவுமே ஆயுதத்தை கையில் எடுக்க மாட்டோம், அமைதியாக மட்டும் தான் பேசுவோம், ஸோ முதல்ல பேச்சுவார்த்தை நடத்துவோன்னு கிளம்பி வராங்க. அந்த கிளம்பி வர டெலிகேஷன் டீம் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக லீட் பண்ணது நம்ம பாபு அவர்கள் தான். லீட் பண்ணி எல்லாரும் அழைச்சிட்டு வந்துட்டாரா, அந்த இடத்துல அந்த முதல்ல ஆரம்பித்த அந்த ஒரு டைலாக் அப்படின்றது ஆர்கியூமெண்ட்டாக மாறுதுங்க. அந்த ஆர்கியூமெண்ட் ஒரு கட்டத்தில் கைகலப்பில் போய் முடியுது. அங்கே ஃபுல்லாக மாறி மாறி தாக்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இந்தியன் சோல்ஜர்ஸும் இன்னொரு பக்கம் இந்த PLAவும். இதில் உயிர்கள் போச்சு, பல பேருக்கு காயங்களும் ஏற்பட்டுச்சு, 2 சைடும் இழப்பு இருந்துச்சு. இதுக்கு அடுத்த நாள் இட் மீன்ஸ் ஜூன் 15 எப்போ 2020
பாபு அவர்கள் நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்கிறாங்க. அப்பேற்பட்ட நாள் தான் இது. அந்த டைமில் நிறைய இந்தியன் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா உயிர் பழிச்சது காரணமே பாபு அவர்களோட உயிர் தியாகம் தான். அப்பேற்பட்ட அந்த வீரதீர தியாகத்தை நம்ம நினைவு கூறாமல் இருந்தது எப்படிங்க? ஏன்னா சினிமான்றது ஒரு பெரிய கருவி. ஒரு விஷயத்தை மக்கள் மனசில் அப்படி கொண்டு போய் நிறுத்தணும்னா பெரிய கருவி. அதுலேயும் பெரிய நடிகர்கள் அந்த ஒரு நிஜமான கேரக்டரை ஏந்தி நடிக்கிறாங்கன்னா அது இன்னும் பெருசாக போய் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த ரீச் ஆகும். அந்த முடிவை சல்மான் கான் எடுத்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பாபு இருக்காங்கல்ல, இவரோட இறுதிச்சடங்கு நிகழ்வுன்றது அப்போ எப்படி நடந்துச்சு தெரியுமா மக்களே? ஆக்சுவலாக கொரோனா காலகட்டம் சார்ந்து நம்ம கடந்து வந்துட்டு இருந்த டைமு. ஸோ அந்த டைமில் எப்படி எல்லாம் நடந்திருக்குன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் தெரியுறாங்களா? பாபுவோட மனைவி அண்ட் குழந்தைங்க, பாபுவோட குழந்தை, இவங்க 2 பேரும் ராயல் சல்யூட் அடிச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு சோல்ஜரோட குடும்பத்துக்கு தான் தெரியும் நம்ம வீட்டில் ஒரு உயிர் போயிருக்குன்னா இந்த உயிரால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பிழைச்சிருக்கு, இதுக்கப்புறம் லட்சக்கணக்கான உயிர்கள் பிழைக்க போகுது, நாட்டுக்குள்ளே பாதுகாப்பாக அவங்கள தூங்க முடியும் கோடிக்கணக்கானவங்க. அவங்களுக்காக நம்ம வீட்டில் எரிஞ்சிட்டு இருந்த ஒரு விளக்கு அணைஞ்சிருக்கு அப்படின்னா அது அவங்க மனசுக்குள்ளே எரியிற ஒரு பெரிய தீபமாக இருக்கணும் தான் எல்லா சோல்ஜர்ஸோட ஃபேமிலிக்கும் தெளிவாக புரியும். அது இவங்க குடும்பத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இறுதிச்சடங்கு நடக்கும் போதும் சல்யூட் அடிச்சிருந்தாங்க அவருக்காக. 2021 வருஷம் நம்ம பாபு அவர்களுக்கு மகாவீர் சக்ரா வழங்கப்பட்டுச்சுங்க. அதோட குடும்பத்தில் தான் போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம நாட்டில் 2வது சிவிலியன் மிலிட்ரி மெடல் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் லெவலில் 2nd ஹையஸ்ட்டு இந்த மெடல் தான். இது கிரேட் பிரேவரி இருக்குல்ல, அதாவது ஒரு வீரரோட வீரத்தீர செயல்பாடு, துணிச்சலாக களத்தில் இறங்கி எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட விஷயங்களுக்கு கொடுக்கப்படுற இந்த மெடல் பாபு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவரோட வீரமரணத்துக்கு பிற்பாடு. அந்த மெடலை அவங்க குடும்பத்தினர் பெற்றுக்கிட்டாங்க. शत्रु का मुकाबला करते हुए असाधारण वीरता के लिए महावीर चक्र कर्नल बिकुमाला संतोष बाबू 16th बटालियन द बिहार रेजिमेंट मरणोपरांत। ऑपरेशन स्नो लेपर्ड के दौरान पूर्वी लद्दाख की गलवान घाटी में 16 बिहार के कमांडिंग ऑफिसर के पद पर तैनात कर्नल बिकुमाला संतोष बाबू को शत्रु का सामना करने के लिए एक प्रेक्षण चौकी स्थापित करने का चुनौतीपूर्ण कार्य सौंपा गया। उन्होंने एक सशक्त योजना से दुश्मन के द्वारा बाधा उत्पन्न किए जाने के बावजूद अपनी सैन्य टुकड़ी को संगठित किया एवं इस कार्य को सफलतापूर्वक अंजाम दिया। इस चौकी पर मोर्चा संभालते समय उनके सैनिकों को नजदीकी ऊंचाइयों से भारी मात्रा में पत्थर फेंकने के साथ साथ शत्रु द्वारा तीक्ष्ण हथियारों से किए गए आक्रमण का भी कड़ा मुकाबला करना पड़ा। भारी संख्या में उपस्थित शत्रु सैनिकों की हिंसक और आक्रामक कार्यवाही का मुंह तोड़ जवाब देते हुए इस शूरवीर अधिकारी ने भारतीय सैन्य टुकड़ियों को वापस भेजने के शत्रु के निरंतर प्रयासों को विफल कर दिया। शत्रु के साथ हुई भीषण मुठभेड़ में गंभीर रूप से घायल होने के बावजूद युद्ध जैसी चुनौतीपूर्ण परिस्थितियों में कर्नल संतोष बाबू ने अद्वितीय साहस एवं अद्भुत संयम के साथ अपनी बटालियन का उत्कृष्ट नेतृत्व किया। स्वयं से पहले राष्ट्र एवं सच्ची सेवा भावना के साथ आखिरी सांस तक मोर्चे पर डटे रहकर अपने सैनिकों में अद्भुत प्रेरणा एवं प्रोत्साहन का संचार करते हुए अंततः उन्होंने राष्ट्र सेवा में अपने प्राण न्यौछावर कर दिए। कर्नल बिकुमाला संतोष बाबू ने शत्रु का मुकाबला करते हुए असाधारण वीरता, अनुकरणीय नेतृत्व क्षमता एवं अद्वितीय कर्तव्य परायणता का परिचय दिया एवं भारतीय सेनाओं की उच्चतम परंपराओं के अनुरूप अपना सर्वोच्च बलिदान दिया। स्वर्गीय कर्नल बिकुमाला संतोष बाबू की पत्नी श्रीमती बिकुमाला संतोषी एवं माता श्रीमती बिकुमाला मंजुला। இப்போ ஏற்பட்ட ஒரு ஹீரோ மக்களே, ரியல் ஹீரோ. அவரைத்தான் நம்ம அதிகமாக தூக்கி வச்சு கொண்டாடணும். சினிமா படங்களில் ஒருத்தவங்க ஹீரோவாக நடிக்கிறாங்கன்னா அவங்க பின்னாடி கோடிக்கணக்கில் கூட்டம் கூடுது. ஆனால் நிஜத்தில் நம்மளுக்காக உயிர் நிறுத்திருக்காங்களே, அவங்க பக்கம் தான் கூட்டம் கூடணுமே. சரி, ரைட்டு, அட்லீஸ்ட் அது போல் தியாகிகள் சார்ந்து படங்களில் நடிக்கிறாங்களே, அதுக்கே கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி போயிடலாம். இந்த மாத்திருபூமி படம் இருக்குல்ல, இது முதல்ல அவங்க பிளான் பண்ணது இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணிடலான்னு.
ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல டிலே ஆகிடுச்சிங்க, இன்னும் ரிலீஸே ஆகலை. என்னன்னா ஆக்சுவலாக படத்துக்கு இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல. இது பல பேர் வேற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லை படத்துக்கு சென்சார் வழங்கல சிக்கல், ஜனநாயகன் படம் மாதிரி இந்த படத்தில் ப்ராப்ளம்னு அப்படி கிளப்பி விட்டாங்க. அதுக்கப்புறம் படக்குழு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்பா சர்டிஃபிகேட் நாங்கள் இன்னும் கோரவே இல்லைப்பா, இன்னும் அங்கே சப்மிட் பண்ணி எல்லாம் பண்ணணும்ல, அந்த ப்ராசஸே நடக்கலை, அதுக்குள்ளே கிளப்பி விட்ருக்கீங்க, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை கிடையாது அவங்க சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு, சரி எதுக்காக அப்போ இந்த படம் டிலே ஆயிருக்கு ரிலீஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீஷூட்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இது பத்தாதுன்னு இந்த வியாபாரம் பண்ணவங்கள படத்தை முடிச்சுட்டு இதில் கொஞ்சம் இழுபறி ஏற்பட்டிருக்கு. இது இல்லாமல் இந்த கான்டென்ட் பிளானிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த 3 காரணங்களால தான் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல டிலே ஆயிருக்கு. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எண்டுக்குள்ளே வரணும், அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் அடுத்த வருஷம் வரதுக்கு வாய்ப்புகள் பெருசாக இருக்குது. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வயசானதை தற்காலிகமாக மட்டும்தான் மறைக்க முடியும், நிரந்தரமாக மூடி மறைக்க முடியாது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.